ஒரு வயதான முனிவர் தான் சாகுறதுக்கு முன்பு நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும் எனக்கு தெரிய வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்கிறார். பிரம்மாவே சரி வாருங்கள் அப்படின்னு என்று அழைத்து சென்று கூட்டு கொண்டு போய் காமிக்கிறார். இதுதான் நகரம், பார்த்து கொள்ளுங்கள் எப்படி என்று. அப்போ நகரத்தை பார்க்கும்போது அங்கே 2 கைகளும் கால்களும் கட்டி வைத்திருக்கப்படுகிறது. உணவு, நல்ல உணவு, பிரியாணி இருக்கிறது. அப்போ அதில் இருக்கும்போது அதை எடுத்து சாப்பிட முடியாது, அப்படிதான் இருக்கிறது. இதுதான் நகரம், பார்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று. திருப்பி சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் அழைத்து செல்கிறார். அங்கே அழைத்து செல்லும்போது அதே பிரியாணி அங்கேயும் இருக்கிறது, கை கால்கள் கெட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அப்போ அவர் கேட்காரு முனிவர், 2க்கும் என்னங்க வித்தியாசம் அப்படி என்று கேட்கும்போது, நல்ல உற்று கவனிங்கள், அங்கே நகரத்தில் பிரியாணி இருக்கிறது, கை கால்கள் கெட்டப்பட்டு இருந்தது, அவர்கள் முன்பு இருந்தது. ஆனால் இங்கே அப்படி அல்ல, கை கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, 2 வரிசையாக நேருக்கு நேராக இருக்கிறார்கள். ஒன்று, பின்பு அவர்கள் நடுவிலே பிரியாணி இருக்கிறது. இந்த கை கொண்டு அங்கே கொடுப்பார்கள், அந்த கையை கொண்டு இங்கே கொடுப்பார்கள், முட்டுக்கால் போட்டும். அதுதான் சொர்க்கம். ஆகவே எல்லாரும் சொர்க்கத்துக்கு விரும்புவது காரணம் இதுதான். நாம் செஞ்ச நல்லது புண்ணிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே கணக்கில் ஒன்று இருக்கிறது. அதுதான் நகரமும் சொர்க்கமும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் ஒரு கதையாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. அதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதை.